என்னடா டேய், என்ன பண்ற? நாங்க இந்த பேய் பெங்களாவை ரீச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண கோஷ்டி வீடியோவை எடுக்க போறதா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்க மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ற அளவுக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாம என்னோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடூரமான விஷயங்களுமே அங்க நடந்தது. அப்போ கேக்குதாடா அவளை ப்ளீஸ் விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே யாரோ சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இருக்கிற ஆத்மாவை பயங்கரமா கோவப்படுத்தி இருக்காங்க. ஓ மை காட், ஓ மை காட், யாரோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இங்க. இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். கேக்குதா? ஓகே, இங்கேயும் ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். இங்க பொருட்கள் எங்கடா இருக்க? மா, பாப்பா, உங்க குழந்தைய நான் பார்க்கலாமா? காமிக்க மாட்டீங்களா? இல்லடா, அவங்க நார்மலா இல்லடா. இப்போ நீங்க உங்களுக்காக எதனா கேட்க விரும்புறீங்களா? உங்க குழந்தைக்காக எதனா கேக்குறீங்களா? உங்க குழந்தைக்குனா இப்படி எக்ஸ் போயிடுங்க. உங்க குழந்தைக்காக எதனா வேணும் ஞாபகம் இருக்காது. தாய் பாசண்டா. பாவமா இருக்குடா அவங்கள பார்த்தா. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்க பக்கத்துல நான் வரலாமா ப்ளீஸ்? உங்க குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாம இறந்து போயிருக்கீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க தான் அந்த அம்மாவா? என்னடாச்சு? தண்ணி எங்கடா? வாசி, என்னடா ஆச்சு? இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்கு. இப்ப நான் இங்க படியில ஏறுறப்போ அந்த கல்லு பாட்டுக்கு என் தலையில விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? இது டொம்முன்னு விழுந்த மாதிரி தானே கேட்டுச்சு. அது இதுவும்